இப்போ வந்து ரிலீஸ் ஆகுதுங்கிறப்போ, இப்போ என்ன மாரி ஒரு செரிஷபிள் மூமெண்ட் வந்துச்சு அப்படின்னா, அந்த டைமில் அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ போய் பார்த்தேன். அப்போ என்னன்னா, நார்மல் சீன்ஸ் நார்மலாக தான் இருக்கும். விஜய் வர இன்ட்ரோ சீன்ஸ், அப்புறம் விஜய் அந்த மாஸ் சீன்ஸ் இல்லையா, அது மாஸாக இருக்கும். அந்த டைமில் எல்லாம் ஃபேன்ஸை கத்திக்கிட்டு இருப்பாங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நார்மல் சீன் என்னென்ன நினச்சோமோ அதெல்லாம் இப்போ மாஸ் சீனாக தெரியுது. அதாவது பிரகாஷ் ராஜ் பேசுகிற ஒவ்வொரு டைலாக்குமே விசில் பறக்குது, என்ஜாயபுளாக இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு நார்மல் சீன்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இப்போ ரொம்ப என்ஜாயபுளாக இருக்குது. என்ன காரணம்னா, அந்த படம் ஹிட் ஆனதோட இம்பேக்ட் என்னென்னா, இப்போ நம்மளுக்கே தெரியும் இந்த சீன் அடுத்து வரப்போகுது, இந்த சீன் அடுத்து வரப்போகுது. இப்போ எல்லா சீன்ஸுமே மாஸாக இருக்கும் போது நல்லா இருக்க மாதிரியும் நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. அது நம்மளை என்ஜாய் பண்ண வைக்குது. ஏன்னா இப்போ கேஜிஎஃப் 2ல் அப்படின்னா ரிவ்யூ கேட்குறப்ப எப்படி இருக்குன்னா, படத்தில் மாசின்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, படமே மாசின்ஸ் தான், படத்தில் வர எல்லா சீனையும் மாசின் தான் அப்படின்னு மயலை. அதே மாதிரி தான் இப்போ கில்லி ரிலீஸ் ஆகிறப்போ பார்க்குறப்ப என்னென்னா,